கார்த்தி ரேவதி சீரியல்ல ஒரு சூப்பரான அப்டேட் வந்துருக்குன்னு சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோ கேளுங்க. இப்ப வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட கார்த்தி நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. நிறைய விஷயங்கள் இதுல பிடிபடுது. அதாச்சும் கார்த்தியோட ஆபீஸ்ல அந்த ரெண்டு தீவிரவாதி மாதிரி ரெண்டு பேர் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ரெட் அப்படின்னு நினைக்கிற நம்மளோட மருதுவோட கீழே வேலை செய்யற பசங்க தான் அந்த நெட்வொர்க்ல. அவங்க ரெண்டு பேருமே அவங்களுக்கே கார்த்தி இவங்க எல்லாருக்கும் தெரியாமே நார்மலான ஒரு ஸ்டாஃப் எம்ப்ளாயி மாதிரி பாத்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப கார்த்திக்கு அந்த விஷயம் ஒன்றும் தெரிய வரல. ஆனா நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ரேவதியை ஆக்சிடென்ட் பண்ணவங்கள தயவு செய்து பிடிங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ஆமாம் சார், நீங்கள் டோட்டலாக கிட்ட நெருங்கிட்டீங்க, எனக்கும் அது டவுட் இருக்கு. நாங்கள் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சிருக்கோம். அதில் ரெண்டு பேர் இருக்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த ரெண்டு பேர் நம்ம தெரிஞ்சா இந்த நெட்வொர்க்கில் இருக்கவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க. இப்போ கார்த்தி என்ன பண்ணுறாரு, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை சீக்கிரமாக பார்த்து அது யாருன்னு சொல்லுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா இப்போ நம்மளோட கார்த்தியோட ஆபீஸ்ல எம்ப்ளாயா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம ரேவதியை ஆக்சிடென்ட் பண்ணவங்க. கார்த்தி தெளிவா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. நீங்க அந்த ரெண்டு தீவிரவாதி இந்த மாதிரி இந்த ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க யாருன்றது தெரியணும்னா கண்டிப்பா நீங்க அந்த ஃபுட்டேஜ் செக் பண்ணணும். அது மட்டும் இல்லாம ரேவதியை ஆக்சிடென்ட் பண்ணவங்கள செக் பண்ணாலே போதும் சார். கண்டிப்பா நீங்க இதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே சார், எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க. அந்த ஃபுட்டேஜ்ல இருக்கவன் யாருன்னு சொல்லிட்டு விசாரிச்சு நான் இப்போ அவங்க எங்க என்ன பண்றாங்க, எங்க இருக்கிறாங்க அப்படின்ற விவரத்தை நான் கண்டிப்பா நான் வாங்கிடுறேன் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. ரேவதியை ஆக்சிடென்ட் பண்ண அந்த ரெண்டு பேர் கார்த்தியோட ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க. இப்போ இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாங்க, அந்த ரெண்டு பேரோட ஒரு வீடியோவை ஆதாரத்தை எடுத்துகிட்டு கார்த்தியோட ஆஃபீஸ்க்கு வராங்க. வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டு பேர் உங்கள் ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறாங்க. அவங்கள எப்படியாச்சு நீங்கள் நீங்கள் நிறுத்துங்க. அந்த ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் ஆக்சிடென்ட் பண்ணவங்க யாருன்ற விவரம் எல்லாமே இப்போ தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த ரெண்டு பேரை பிடிச்சா மருது யார், அதாச்சு நம்ம ரெட்டு அப்படின்ற ஒரு வேஷத்துல நெட்வொர்க் நடத்திட்டு இருக்க மருது பிடிபடுவாரு அப்படின்ற ஒரு விஷயம் மாட்டுது. ஆல்ரெடி லேடியை வச்சு ஒரு பொண்ணு, பாதிக்கப்பட்ட பொண்ணு மூலியமா கண்டுபிடிக்கலான்னு பார்த்தாங்க. ஆனா எஸ்கேப் ஆயிட்டாரு நம்ம மருது. இப்போ ரெண்டாவது வாட்டி நம்ம கார்த்தி எடுத்த முயற்சி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு பேரை வச்சு ஆக்சிடென்ட் பண்ணவங்களை கண்டுபிடிச்சா கண்டிப்பா அந்த நெட்வொர்க்கோட ஆளை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருமே போலீஸ் கிட்ட சிக்கிட்டாங்க. அடுத்தது நம்மளோட கார்த்தி மருது கண்டுபிடிக்க போறாரு. அது எப்படின்றத உறுதிப்படுத்துறதுக்கு இவங்க ரெண்டு பேர் மூலியமா கொடுக்குற வாக்குமூலத்தை வச்சு தான் நிரூபிக்க போறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நம்மளோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு கண்டினியூஸாக ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.